நீ இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் கொத்தடிமை தான்டா, நாங்கள் 200 ரூபாய் ஊப்பி தான்டா, இதாண்டா திமுக. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. நீ இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். நீ ஏதோ பெரிய அப்படியே ஏதோ பெரிய தேனாரும் பாலாரம் ஓடிட்டு இருந்தா மாதிரியும் அதை மக்கள் எல்லாம் புறக்கணித்து அப்படியே கவர்ச்சி விழுந்து விட்ட மாதிரி ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அசிங்கமா கெட்ட வார்த்தையில சொன்னா ஒரு கருணாநிதி கிடையாது. நீ செய்தது கேவலமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். நீ எங்க மேடையில வந்து நாங்க கொத்தடிமைகள் தான்டா, நாங்கள் 200 ரூபாய் ஊப்பி தான்டா. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதுக்கு எதுக்குடா கூட்டம் போடுறீங்க? நீ எங்களுக்கே தெரியுமே ஏற்கனவே. இது இதுக்கு கூட்டம் போடுற? இது என்ன ஜென்சி? எலெக்ஷன் அன்னைக்கு அண்ணாமலை விஜய் ட்ரெஸ் போட்டு வெளியே இறங்கினார். அது ஒரு விஷயம். விஜய் ட்ரெஸ் தான் போட்டு இறங்கினாரு. அண்ணாமலை ரைட், அதை விடுங்க. ஆளுங்கட்சின்ற மெத்தனத்திலே நடந்துட்டு இருக்காங்களா? திமுக தோல்வி ஏத்துக்க முடியலையா சார்? தோல்வியில எந்த ஒரு பாடம் கத்துக்கலையா? திமுகவினுடைய தொண்டர்கள், கட்சிக்காரர்கள் யாராலையுமே தேர்தல் ரிசல்ட் ஏறத்தாழ 1 மாசம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மனநிலை பழைய நிலைமைக்கு வரல. பல பேர் பதட்டத்திலே இருக்காங்க. 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. உழைச்சோம், ஊர் ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல. இன்னும் கொஞ்சம் பேரு குளத்தூர்ல ஸ்டாலினே தோத்து போயிட்டாராங்க அப்படிங்கிற துக்கத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் பேர் வெளியில வர்றது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக தலைவர் தொகுதியில குளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதா, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் இவ்வளவு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கையேந்தி பிழைத்தவர் தான். முஸ்லீம் லீக் என்பது அது சுதந்திரத்துக்கு முன்னாலேயே உருவாக்கப்பட்டது. முகமது அலி ஜின்னா கண்ட இயக்கம் அது. இப்போது பாகிஸ்தானை சார்ந்த கட்சி அது. அதை இந்த கட்சி இந்த இந்தியாவுக்குள்ள அது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம். சரி, ஏதோ மதத்தை சொல்லி 4 பேர் பிழைச்சிட்டு போறானுங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்டி பிழைச்சவங்க ஸ்டாலின்ட்ட கலைஞர்கிட்ட கையேந்தி பிழைச்ச இந்த முஸ்லீம் லீக் 20-25 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரு அம்மாவும் இன்னொரும் இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்க ரிசைன் பண்றோம்னு போய் ஸ்பீக்கர்ட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தவக்கலை சேர்றாங்க. இது எப்படி நீங்க காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்களா வச்சுக்கிற பேரு, குதிரை பேரும் கழுத பேரங்கிறதெல்லாம் நீங்களா வச்சுக்கிற பேரு. நடைமுறை என்ன? அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. இப்போ இடம் மாதிரி கூலி இன்னொரு இடத்துல வாங்கலாம். சரி, வாங்கி பொழைச்சிட்டு போங்க. அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணி உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. அதுக்காக கலைஞர் மேல, ஸ்டாலின் மேல வீண்பலியை சுமத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா மரியாதை கெட்டு போ பாய். நீயே பிச்சை எடுத்து திங்கிறவன், கூலி வாங்கி திங்கிறவன், உனக்கு என்ன கொள்கை? சாப்பிடுற உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அன்னதானம் வழங்கி இருக்கிறாங்க தாவேகா தொண்டர்கள். இது முதலமைச்சர் போட்ட உத்தரவு அப்படின்னு இதை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணி தமிழகம் முழுவதும் இதை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அன்னதானம் கொடுக்கறத யார் செஞ்சாலும் வரவேற்கலாம். தாவேகா தொண்டர்களுக்கு பாராட்டுகள். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. செந்தில் சொன்னார்ல, டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கதான் விரும்புன்னு. பிஜேபி கைப்பாவியா இருக்க ஏடிஎம்கே இருக்கதை அவங்க விரும்புறோம். நம்ம ஏடிஎம்கே தோக்கடிக்கிறது ஈஸி, கரிஸ்மாட்டிக் தோக்கடிக்கிறது கஷ்டம். ஏன்னா கொள்கை இல்லாம கரிஸ்மாவை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் 31 வருடங்கள் திமுக தோக்கடிச்சிருக்காங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கு விஜய் மேல. ஆரம்பத்திலேயே இருந்தது, அது வெளிக்காட்டாம இருந்தாங்க. அதே கம்யூனிகேஷன் கேப்ல தோற்றாங்கன்னு சொல்றேன். தொண்டர்களுக்கு விஜய் நம்மளோட எதிரின்னு சொல்லாம திரும்ப டெல்லியோட போட்டி, இவரு அமித்ஷா டிஎம்கே அப்படி இப்படின்னு பேசி அவங்களுக்கு போக்கஸ் இல்லாம போயிடுச்சு. உண்மையான எதிரி யாருன்னு தெரியாம என்ன சார் தேச துரோகமான கேக்குற? ஒருவேளை அது நடந்துருச்சா? சிபிஐ இருந்தா சிபிஎம் புரிஞ்சுது. சிபிஐ ஒன்னா தேச நலன். என்ன சார் நிதிஷ்குமார் லாலும் ஒன்னா சேரலாம், தப்பு இல்ல. சிபிஎம் ஒன்னா சேரலாம், தப்பு இல்ல. காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் ஒன்னா சேரலாம், தப்பு இல்ல. காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் ஒன்னா சேரலாம், தப்பு இல்ல. ஐயோகோ திமுக என்ன சார்? ஐயோகோ திமுக என்ன சார்? ஐயோகோ திமுக கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் இந்த திட்டத்தை முன்மொழிந்தார். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன் முன்மொழிந்தார்? ஏன்னா அவருக்கு விஜய் வரக்கூடாது, விஜய் வராமல் இருக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு ஒரு எண்ணம்.
ஏன்னா ரஜினிக்கும் இதுதான் என்ன முழுக்க முழுக்க திரு உதயநிதி ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களும் தான் இணைந்து இதனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள். இந்த இடத்தில் அவர் இதில் சூத்திரதாரியாக செயல்பட்டார். அவர் பிரஸ் மீட் கொடுத்தது அவருடன் இருந்தவர்களை ரசிக்கவில்லை. இல்ல கொலகார பையன் உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. நம்ம அட்டெம்ப்ட் பண்ணது அப்படிங்கறது அவர் சீக்கிரட்டா இருக்கும்னு நினைச்சலாம் அவர் பண்ணல. அவர் ரொம்ப ஓப்பனா தான் பண்ணார். ஏன்னா அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா எப்படியோ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கும், இப்படி ஐயுஎம்எல் வருவாங்க, இப்படி விசிகா வருவாங்க, இப்படி காங்கிரஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு மட்டுமல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இல்லை. எல்லா ஃபீல்டுலயும் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜய் இந்த இடத்தில் வயதில் சிறியவர், வசூலில் சிறியவர், வெற்றிகளில் சிறியவர், திரைத்துறையினுடைய வசூலில் சிறியவர். ஆனால் அரசியல்ங்கிற இடத்துல தன்னை விட அவர் ஒரு உயரத்துக்கு போறாருங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இதான் உண்மை. எரியுதடி மாலா போடு. ஸ்டாலின் ஜெயிப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் பவர்ஃபுல்லா இருப்பாரு. இந்தியா டுடே அதான் சொல்றான், ரவீந்திரன் துரைசாமி அதான் சொல்றான். என்ன கண்டு தான் பயப்பட்டார். ரவீந்திரன் துரைசாமி சொன்ன டேட்டா கரெக்டா இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அதே ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்றான் 45% மேல எடுத்து ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொன்னா இவன் சொல்றது உண்மை பண்ணி பதறாரு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த டேட்டாவை கண்டு விஜய் பதறாரு. ஸ்டாலினுக்கு போட்டி இல்லையோ, நம்ம எடப்பாடி ஓட்ட தான் பிரிப்போமோ, அப்ப மீண்டும் ஸ்டாலின் வந்துருவாரோ, இதற்காகவா பாடுபட்டா பாலமுருகான்னு வெக்ஸ் ஆகுறாரு. வெக்ஸ் ஆகக்கூடாது, ஸ்டாலின் வரத்தான் செய்வாரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. 1965ஆம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அறிஞர் அண்ணாவுக்கே தெரியும். அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது. அந்த மணவிழா நடந்தது அண்ணா அவருடைய வாழ்த்துள்ளதான். என்னுடைய வீட்டுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தயாளமையாருக்கு தெரியாது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு 5 நாளைக்கு முன்னால எதேச்சியா முக்தாரும் திருச்சி சூர்யாவும் பேசின வீடியோ பார்த்தேன். முக்கா பேருங்க டீல ஊத்துற மாதிரி இருக்கும் தலை ஃபுல்லா. டீல ஊத்துற மாதிரி இருக்கும் தலை ஃபுல்லா. முக்தார் கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். ஏன்னா நிறைய பேரை உருவ கேலி பண்றேன். நம்மளுடைய முகத்தை என்னைக்காவது கண்ணாடியில பாத்துருக்கோமா? நல்லா மைதாமா பிசைஞ்சு வச்சு மேல இருந்து ஒரு குத்துன மாதிரி ஒரு மூஞ்சு, அந்த முகத்துல ஒரு ஃபிட்னஸ், ஒரு ஜாலியான இது எதுவுமே இல்லாம சீத்தலை சாத்தனார் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, பூமர் மாதிரி ஒரு மீச ஒரு ஸ்டைலு. எந்த காலத்துல நீ எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருக்குமே ஒரு நேர்மையா ஒரு வேலை செஞ்சு செய்யற மாதிரி ஒரு வேலை வெட்டி கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது. அப்ப நீ பணம் வச்சிருக்க வேண்டாம், கையை நீட்டி பிச்சை வாங்கி நல்லவனை பார்த்து கொலை அப்படின்னா போய் கொலைச்சிட்டு வர, கெட்டவங்களை பார்த்து வாலாட்டுனா போய் வாலாட்டுற. உனக்கெல்லாம் பணத்தை கையில கொடுத்து பண்ணிக்கு போய் கக்கா கழுவுடனா கழுவுவ. அட்லீஸ்ட் பண்றதே ஒரு புரோக்கர் பையா வேலைங்குது. அதையாவது பிரசன்ட்ல ட்ரெண்டியா இருக்கிற சப்ஜெக்ட் பண்ணுங்கயா. எங்களுக்கே எங்க வீடியோ பார்த்து போர் அடிக்குது. அவர் முன்னாடி போய் அவுத்து போட்டு நின்னா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது எப்படி தெரியும்? அதுக்கு ட்ரையல் சாம்பிள் பார்த்திருப்பாங்க. சாம்பிள் பார்த்திருப்பாங்களா? உன்ன மாதிரி ஒரு தருதலை பெத்து போட்ட உங்க அம்மா, நீ பெத்த பொண்ணு, உன்னோட பொண்டாட்டி, யார் யார்கிட்ட பணம் வேணும்னு அங்கெல்லாம் போய் சாம்பிள் பார்ப்பாங்களா அவங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ பாக்குற மாமா வேலைக்கு குரான்ல இப்படிதான் எழுதி இருக்குதா? இந்த மாதிரி ஒரு பொழப்பழிச்சு அதனால சோறுதிங்கன்னு எழுதி இருக்குதா? போனோமா 2 பேர் பாருக்கு போனோமா, தண்ணி அடிச்சோமா, 4 பேர் காட்டி குடிச்சு விளக்கு பிடிச்சோமா, அதோட நில்லுங்கயா.